வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் ரவிச்சந்திரன் ஜோன் வெஸ்லி. பிரதான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறையில் இல்லை, நீதியமைச்சர் தெரிவிப்பு. பகடிவதையால் ஒருவர் உயிரிழப்பு, 106 பேர் காயம், பிரதமர் அதிர்ச்சி தகவல். வடக்கு கிழக்கு கடற்கரைகளை பாதுகாக்க கடும் சட்ட நடவடிக்கை, ஜனாதிபதி உத்தரவு. நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசுக்கு எதிராக பாரிய போராட்டம், இன்று கூட்டு எதிர்க்கட்சிகள் சந்திப்பு. பாதுளை உணுக்கல்ல தோட்டத்தின் முகாமையாளரை நீக்க கோரி தொடர் வேலை நிறுத்தம். பலத்த காற்றின் தாக்கம், ஹட்டன் கொழும்பு வீதியில் பாரிய மரம் சரிவு, போக்குவரத்து பாதிப்பு. இரத்த பரிசோதனைக்கு அதிக கட்டணம், அறவிட்ட நிறுவனத்திற்கு 3 பில்லியன் அபராதம். குற்ற விவரங்களை மறைத்தால் அமெரிக்க நுழைவுக்கு தடை, விண்ணப்பதாரர்களுக்கு கடும் எச்சரிக்கை. போலீஸ் அதிகாரிகள் பெயரில் சமூக வலைதள மோசடிகள், பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. கொட்டகலை பிரதேச சபை உறுப்பினர் மீது மர்ம நபர்கள் தாக்குதல். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். சிறைச்சாலை கட்டளை சட்டத்தில் அரசியல் கைதி என்ற பதத்துக்கு எத்தகைய பொருள் கோடலும் வழங்கப்படவில்லை என்றும், நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய அரசியல் கைதிகள் என்று எவரும் சிறைப்படுத்தப்படவில்லை என்று நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பரேரா எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், சிறைச்சாலை கட்டளை சட்டம் மற்றும் ஏனைய ஒழுங்கு விதிகளில் அரசியல் கைதிகள் என எந்தவொரு தனிக்குழுவும் குறிப்பிடப்படவில்லை. நீதிமன்றங்களின் ஊடாக கைதிகள் சந்தேக நபர்களாகவோ அல்லது குற்றவாளிகளாகவோ அடையாளப்படுத்தப்பட்டு விளக்கு மறியலிலோ அல்லது தடுப்பு காவலிலோ வைக்கப்படுகின்றார்களே தவிர அரசியல் கைதிகள் என எவரும் நீதிமன்றத்தால் சிறைப்படுத்தப்படவில்லை. சர்வதேச மட்டத்திலான பொருட்கொடல்களையே நாம் எதிர்க்கின்றோம் என்றார். நீதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிடுகையில், தேர்தல் காலத்தில் வடக்கு கிழக்கில் பிரச்சாரம் செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதாக உறுதியளித்தாரே, அந்த நிலைப்பாட்டில் அரசு இன்றும் உள்ளதா என அஜித் பி பெரேரா எம்பி மேலதிக கேள்வியாக எழுப்பினார். இதற்கு பதிலளித்த நீதியமைச்சர் கர்ஷன நாணயக்கார, கைதிகளின் பட்டியலை தான் பலமுறை ஆராய்ந்துள்ளதாகவும், இவர்கள் அனைவருக்கும் எதிராகவும் நீதிமன்றங்களில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு பலர் குற்றவாளிகளாகவும் தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். நாட்டின் சட்டத்தை மீறிய குற்றத்திற்காகவே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இருப்பினும் அப்போதைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகளில் நீண்டகாலம் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் நீதியரசர் துரைராசா சமர்ப்பித்துள்ள அறிக்கைக்கு அமைய கைதிகளின் தண்டனை காலத்தை குறைக்கவும் பொது மன்னிப்பு வழங்கவும் உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் நீதியமைச்சர் கூறினார். மேலும் இந்த விடயத்தில் வடக்கு கிழக்கு தெற்கு என முழு நாடும் உள்ளடக்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது இரு கிளைகளிலும். பிடி கேஷன் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர் ஹார்லே கோனஸ். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுடிவதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர் என பிரதமரும் கல்வி அமைச்சருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் நேற்று ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரோகிணி கவிரத்ன முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். 2020ஆம் ஆண்டு தொடக்கம் தற்போது வரை பல்கலைக்கழக கட்டமைப்பில் பகுடிவதை காரணமாக ஒருவர் உயிரிழந்துள்ள நிலையில் 106 பேர் காயமடைந்துள்ளனர். பகுடிவதை தொடர்பில் இக்கால பகுதியில் 141 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் கடுமையான காயம் ஏற்படுத்தியமை தொடர்பில் 93 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. பகுடிவதை சம்பவங்கள் தொடர்பில் பல்கலைக்கழக மட்டத்தில் 28 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு ஊடாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. அரசு பல்கலைக்கழகத்தில் நிகழும் மனிதாபிமானமற்ற பகுடிவதைகளை தடுப்பதற்காக நிறுவன மட்டத்தில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய பகுடிவதைகளை ஒழிப்பதற்குரிய வழிமுறைகளை முன்வைப்பதற்கு விசேட செயலணி ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த செயலணி ஊடாக சகல பல்கலைக்கழகங்களுக்கும் வழிகாட்டல் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுகின்றன. மாணவர்களின் உளவியலை மேம்படுத்துவதற்கு உரிய விசேட திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன. அரசு பல்கலைக்கழக கட்டமைப்பில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கான மகப்புல மற்றும் மாணவர் உதவித்தொகை கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன என்றார். சுற்றாடல் அமைச்சின் 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் கீழ் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் திட்டங்களின் முன்னேற்றத்தை மீளாய்வு செய்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வடக்கு மற்றும் கிழக்கில் புதிதாக அபிவிருத்தி அடைந்து வரும் கடற்கரை பகுதிகளை பாதுகாத்து உடனடி மற்றும் அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார்.
நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது கடற்கரை பகுதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்ட பின்னர் இடம்பெறும் சட்டவிரோத கட்டட நிர்மாணங்கள் கடற்கரைக்கு பெரும் சேதத்தை ஏற்படுத்துகின்றன என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அவற்றை தடுப்பதற்காக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் அதற்காக விசேட செயல்பாட்டுக் குழு ஒன்றை நியமிக்குமாறும் அறிவுறுத்தினார். அதேவேளை ஒளிவில் பகுதியில் ஏற்பட்டுள்ள கடல் அரிப்பை தடுப்பதற்கான தீர்வுகளை ஆராய நிபுணர் குழு ஒன்றை நியமித்து விரைவில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் அவர் உத்தரவிட்டார். மனித ஜானி முதலை குறைக்கும் நோக்கில் 2026 ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் மந்தமாக முன்னெடுக்கப்படுவது குறித்து கவலை வெளியிட்ட ஜனாதிபதி தேவையான நிதி ஒதுக்கப்பட்டிருந்தும் திட்டங்கள் தாமதமடைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்தார். கிராமப்புற மக்களின் உயிர் மற்றும் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் இவ்வாண்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை இவ்வாண்டுக்குள்ளேயே முழுமையாக பயன்படுத்தி நிர்மாணப் பணிகளை நிறைவு செய்யுமாறும் அதிகாரிகளுக்கு அவர் வலியுறுத்தினார். மேலும் வேலிகளின் எல்லைகள் வனவிலங்கு வலயங்களை மட்டும் வரையறுப்பதற்காக அல்ல, மக்களின் உயிரை பாதுகாப்பதற்காகவே அமைக்கப்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மேலும் இலங்கைக்கான தரமான கார்பன் உமிழ்வு கொள்கைகளை உருவாக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க பட்டபேந்தி தெரிவித்ததுடன் அதன் மூலம் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஈர்க்க முடியும் என்றும் குறிப்பிட்டார். வனஜீவிகள் மற்றும் வன பாதுகாப்பு திணைக்களங்களின் ஓய்வு விடுதிகளை நவீனமயப்படுத்துதல், தேசிய தாவரவியல் பூங்காக்களை மேம்படுத்துதல் மற்றும் மலர் வளர்ப்பை கைத்தொழிலாக ஊக்குவிக்கும் திட்டங்கள் குறித்தும் கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிக்கு எதிராக பாரிய அரசியல் போராட்டம் ஒன்றை முன்னெடுப்பது குறித்து தீர்மானிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பங்கேற்புடன் கூட்டு எதிர்க்கட்சியின் விசேட கூட்டம் ஒன்று இன்று மாலை கொழும்பில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இக்கூட்டத்தில் கலந்து கொள்வதை உறுதிப்படுத்தியுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ் அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதுடன் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பங்காளி கட்சிகள் மற்றும் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மற்றும் பிரதிநிதித்துவப்படுத்தாத சகல எதிர்க்கட்சிகளுக்கும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நீதியரசர்கள் மற்றும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மேலும் 2 வருடங்களுக்கு நீடிப்பதற்கு அரசு மேற்கொண்டு வரும் நடவடிக்கையானது நாட்டின் நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை கடுமையாக பாதிக்கும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதற்கு எதிராக நாடளாவிய ரீதியில் சிவில் மற்றும் அரசியல் ரீதியான பாரிய அழுத்தங்களை உருவாக்குவது தொடர்பில் கூட்டத்தில் அவதானம் செலுத்தப்படவுள்ளது. அரசின் இந்த சட்டமூலத்திற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து செயல்படுவது குறித்து கடந்த வாரம் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அனைத்து எதிர்க்கட்சித் தலைவர்களுடனும் தொலைபேசி வாயிலாக தனித்தனியாக கலந்துரையாடியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பதுளை உனகல்ல தோட்டத்தில் இளைஞர் ஒருவர் மீது தாக்குதல் நடத்திய தோட்ட முகாமையாளரை உடனடியாக பதவியில் இருந்து நீக்க கோரி அத்தோட்டத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த 5 நாட்களாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மல்வத்துவெளி பெருந்தோட்ட நிறுவனத்திற்கு சொந்தமான உணுகல்ல தோட்டத்தின் உணுகல்ல பிரிவைச் சேர்ந்த தோட்ட தொழிலாளியின் மகனான கோகுலநாத் மனோஜ்காந்த் தனது வீட்டுக்கு அருகில் கோழிக்கூண்டு அமைப்பதற்கான அனுமதி கோரி கடந்த ஏப்ரல் மாதம் தோட்ட முகாமையாளரிடம் கடிதம் வழங்கியிருந்தார். 3 மாதங்கள் கடந்தும் பதில் கிடைக்காத நிலையில் கடந்த ஜூன் 17ஆம் தேதி அது குறித்து வினவுவதற்காக சென்ற இடத்தில் ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை தொடர்ந்து தோட்ட முகாமையாளர் சானுக்கு தன்னை தாக்கியதாக மனோஜ்காந்த் ஹாலியல போலீசில் முறைப்பாடு செய்தார். அத்துடன் தாக்குதலுக்கு உள்ளான இளைஞர் அன்றைய தினமே காலியல வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டார். இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து முகாமையாளர் சாணக்கவை உடனடியாக அப்பதவியில் இருந்து நீக்க வலியுறுத்தியும் உணுகல்ல தோட்டத்தின் 4 பிரிவுகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த ஜூலை 18ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். அத்துடன் தோட்ட காரியாலயத்தில் உள்ள அதிகாரிகள் மக்களுக்கு சரியான சேவைகளை வழங்குவதில்லை என்றும் தொழிலாளர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். போராட்டம் தீவிரமடைந்த நிலையில் கடந்த ஜூலை 20ஆம் தேதி தோட்டத்தின் உயர்மட்ட முகாமையாளரான சமிந்த பெரேரா சம்பவ இடத்திற்கு வருகை தந்து தொழிலாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த நிலையில் தொழிற்சங்கங்கள் விடுத்து கோரிக்கைக்கு இணங்க நிலவும் பிரச்சினை குறித்து ஆராய்வதற்காக பதுளை மாவட்ட உதவி தொழில் ஆணையாளர் அலுவலகத்தில் உதவி தொழில் ஆணையாளர் தலைமையில் இன்று விசேட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் இன்று அதிகாலை பாரிய மரம் ஒன்று வீதியின் குறுக்கே சரிந்து விழுந்ததால் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
இந்த சம்பவம் கெட்டன்கொழும்பு பிரதான சாலையின் மல்லியப்பூ டி விழா விருந்தினர் விடுதி அருகே இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அதிகாலை வீசிய பலத்த காற்றின் காரணமாக பாரிய மரம் ஒன்று வீதியின் குறுக்கே சரிந்து விழுந்ததால் கட்டனிலிருந்து கொழும்பு மற்றும் கண்டி நோக்கி சென்ற வாகனங்கள் பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பாக தகவல் கிடைத்ததை அடுத்து வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நோர்வுட் பிரிவு ஊழியர்கள் மற்றும் கெட்டன் போலீசார் இணைந்து மரத்தை வெட்டி அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். மரம் முழுமையாக அகற்றப்பட்டதன் பின்னர் போக்குவரத்து வலிமைக்கு திரும்பியதாக கெட்டன் வலிய காவல்துறை தலைமை அதிகாரி பிரதீப் வீரசேகர தெரிவித்தார். இரத்த பரிசோதனைக்காக அதிக கட்டணம் அறவிட்ட யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் மருத்துவமனை ஒன்றுக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தனியார் வைத்தியசாலைகள் மற்றும் மருத்துவ ஆய்வுக்கூடங்களில் மேற்கொள்ளப்படும் சில மருத்துவ பரிசோதனைகளுக்காக அறவிடப்படும் கட்டணங்கள் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் அதிகபட்ச கட்டணங்கள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைய முழுமையான இரத்த பரிசோதனை ஒன்றிற்காக தனியார் துறையினால் அறவிடப்படக்கூடிய அதிகபட்ச கட்டணம் 400 ரூபாவாகும். எனினும் யாழ்ப்பாணம் பலால் வீதி கந்தர்மடம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றினால் குறித்த பரிசோதனைக்காக 550 ரூபாய் வீதம் அறவிடப்பட்டுள்ளமை பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை அதிகாரிகளால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பொன்றின் போது கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து இச்சம்பவம் தொடர்பில் பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபையினால் யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதன்போது பிரதிவாதி நிறுவனம் தன் மீதான குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டதை அடுத்து குறித்த நிறுவனத்திற்கு 3 மில்லியன் ரூபாய் அபராதத்தை நீதிமன்றம் விதித்துள்ளது. மேலும் இழைக்கப்பட்ட குற்றம் தொடர்பில் பிரதிவாதி நிறுவனத்தின் சொந்த செலவிலேயே பிரதான பத்திரிகைகளில் அறிவிப்பொன்றை பிரசுரிக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் மருத்துவமனை அல்லது மருத்துவ ஆய்வு கூடங்களில் சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணங்கள் தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறு பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச கட்டணத்தை விட கூடுதலாக பணம் அறவிடப்படும் சந்தர்ப்பங்கள் தொடர்பில் அலுவலக நேரங்களில் 1977 என்ற அவசர தொலைபேசி இலக்கத்தினூடாக பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபைக்கு முறைப்பாடு அளிக்க முடியும். அமெரிக்கா விசா கோரி விண்ணப்பிப்போர் தங்களது குற்றப்பின்னணி மற்றும் சுய விவரங்களை மறைக்கவோ அல்லது தவறான தகவல்களை வழங்கவோ கூடாது என கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் கடுமையான எச்சரிப்பு விடுத்துள்ளது. இது தொடர்பாக தூதரகம் வெளியிட்டுள்ள பொது அறிவிப்பின் முக்கிய அம்சங்கள் மிகச் சிறிய அளவிலான குற்ற செயல்களாக இருந்தாலும் அவை விசா நிராகரிக்கப்படுவதற்கு நேரடி காரணமாக அமையும். விண்ணப்பதாரர்களின் முழுமையான குற்றப்பின்னணி விவரங்கள் தூதரக அதிகாரிகளிடம் இருப்பதால் விண்ணப்பங்களின் போதும் நேர்காணல்களின் போதும் முழு உண்மையை மட்டுமே வெளிப்படுத்த வேண்டும். பொய்யான தகவல்களை வழங்குவது கண்டறியப்பட்டால் எதிர்காலத்தில் அமெரிக்காவிற்குள் நுழைவதற்கு நிரந்தர தடை விதிக்கப்படக்கூடும். எனவே விசா பெறும் முழுமையான நடைமுறை முழுவதும் விண்ணப்பதாரர்கள் முழுமையான நேர்மையை கடைபிடிக்குமாறு கடுமையாக அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். போலீஸ் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி போலியான ஆள்மாறாட்டம் செய்து சமூக வலைதளங்களூடாக முன்னெடுக்கப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு போலீஸ் தலைமையகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. டெலிகிராம் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை பயன்படுத்தி போலி புகைப்படங்கள் மற்றும் ஆவணங்களுடன் மேற்கொள்ளப்படும் நிதி மோசடிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருவதாகவும் போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி குற்றப்புலனாய்வு திணைக்களம் அல்லது போலீஸ் விசாரணை பிரிவுகளில் இருந்து அழைப்பதாக கூறி மோசடிகளில் ஈடுபடும் சம்பவங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வங்கி கணக்குகள் பண மோசடிக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி வழக்கு தொடரப்படும் என தொலைபேசி அழைப்புகள் மூலம் பொதுமக்களை அச்சுறுத்தி பின்னர் போலியான விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறான மோசடிகளில் ஈடுபடுவோர் வாட்ஸ்அப் ஊடாக போலி போலீஸ் அடையாள சின்னங்கள், அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் போலி ஆவணங்களை அனுப்பி நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றனர். மேலும் வெரிஃபிகேஷன் நடவடிக்கைகளுக்காக முடக்கப்பட்ட வங்கி கணக்குகளை விடுவிப்பதாக கூறி OTP இலக்கங்களை பெற்றுக்கொள்வது, வேறு வங்கி கணக்குகளுக்கு பணத்தை மாற்றுமாறு கோருவது அல்லது USDT போன்ற கிரிப்டோ நாணயங்கள் மூலம் பணம் செலுத்துமாறு அழுத்தம் கொடுப்பது போன்ற மோசடி நடவடிக்கைகளும் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனமும் தொலைபேசி அழைப்புகள் அல்லது வாட்ஸ்அப் ஊடாக தேசிய அடையாள அட்டை இலக்கம், வங்கி கணக்கு விவரங்கள், அட்டை இலக்கம், CVV இலக்கம், கடவுச்சொல் அல்லது OTP இலக்கங்களை கோருவதில்லை என போலீசார் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனவே இவ்வாறான தகவல்களை கோரும் அழைப்புகள் மோசடியானவை என்பதை பொதுமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கணக்கு முடக்கப்படும் அல்லது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற
அச்சுறுத்தல்களுக்கு பயந்து பணத்தை மாற்ற வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் கிடைத்தால் சம்பந்தப்பட்ட வங்கி அல்லது நிறுவனத்தின் உத்தியோகபூர்வ தொலைபேசி இலக்கங்களை தொடர்பு கொண்டு தகவல்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் எப்போதும் ஆபத்துகள் நிகழ்ந்து பெரும் சேதம் ஏற்பட்ட பின்னரே விழித்துக் கொள்ளும் பொறுப்பற்ற போக்கினை கொண்டுள்ளதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மான்னபெரும குற்றம் சாட்டினார். ஒருங்கிணைந்த கூட்டு எதிர்க்கட்சி நேற்று கொழும்பில் ஏற்பாடு செய்திருந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில், கடந்த காலத்தில் நெல்லுக்கு நியாயமான விலை வழங்குவதாக வாக்குறுதி அளித்த அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின் விவசாயிகளை முற்றிலும் புறக்கணித்துள்ளது. நாட்டில் உள்நாட்டு தேவைக்கு குறைந்த அளவிலான அரிசியே போதுமானது என்ற போதிலும் அளவுக்கு அதிகமாக வெளிநாட்டு அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் நாட்டின் வர்த்தக பற்றாக்குறை அதிகரித்து பொருளாதாரத்தில் பெரும் அழுத்தம் ஏற்பட்டுள்ளது. சிறுபோகத்தில் பெருமளவு நெல் உற்பத்தி எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசாங்கம் அதில் மிக குறைந்த அளவையே கொள்முதல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதனால் பெருமளவிலான நெல் தனியார் கிடங்குகளிலும் விவசாயிகளின் வீடுகளிலும் தேங்கியுள்ளதுடன் உள்நாட்டு நெல் கொள்முதலும் கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளது. டிட்வா புயல் எச்சரிக்கை, டெங்கு நோய் பரவல் மற்றும் விவசாய ஆராய்ச்சி நிலையங்களின் முன்னறிவிப்புகள் எதனையும் அரசாங்கம் பொருட்படுத்தவில்லை. ரணில் விக்ரமசிங்க ஆட்சி காலத்தில் ஓமான் உரம் மற்றும் இந்திய கடனுதவி திட்டங்கள் மூலம் விவசாயத்திற்கு வளங்கள் சேர்க்கப்பட்ட போதிலும் தற்போதைய அரசாங்கம் எந்த ஒரு திட்டமிடுதலும் இன்றி செயல்படுகின்றது. மேலும் டீசல் கப்பல்கள் கொள்முதலில் பெருமளவு நிதி விரயம் செய்யப்பட்டுள்ளதோடு நாட்டின் பணவீக்கமும் உயர்ந்துள்ளது. அரசாங்கம் கருவூலத்தை நிரப்பிக்கொண்டு செல்வந்தராக மாறுகின்ற போதிலும் பொதுமக்கள் ஏழைகளாக மாறுகின்றனர் என்றார். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லேன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கொட்டகலை ஈரோஸ் ஜனநாயக முன்னணியின் பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரன் மீது 2 நபர்கள் தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த சம்பவம் கொட்டகலை இலங்கை வங்கிக்கு அருகில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதேச சபை உறுப்பினர் ராஜேந்திரனின் கூற்றுப்படி அவர் தனது காரில் ஏறுவதற்காக சென்றபோது மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் அவரை வலுக்கட்டாயமாக காரில் இருந்து வெளியே இழுக்க முயன்றுள்ளனர். அதன் பின்னர் தாமாகவே கீழே இறங்கிய போது அவரை இழுத்து தாக்கியதுடன் கடுமையான வலியை ஏற்படுத்தி உயிர் அச்சுறுத்தலும் விடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காரின் சாவியை பறித்துக் கொண்டு சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள தனக்கு இந்த சம்பவத்தால் உடல் உபாதைகளும் மன உளைச்சலும் ஏற்பட்டுள்ளதாகவும் கையில் லேசான முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் கொட்டகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டின் சில பகுதிகளில் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாவட்டத்தின் கரையோர பகுதிகளிலும் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அதேவேளை வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணத்தியாலத்திற்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர்கொழும்பு தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்திற்கு அப்பால் உள்ள கடல் பிராந்தியங்களில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும். கல்பட்டி தொடக்கம் மன்னார் ஊடாக காங்கேசன் துறை வரையான அத்துடன் அம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் மணத்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசுதல் மற்றும் மின்னல் தாக்கம் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தின் செய்திகளோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம்
கொட்டடி சீனிவாசகம் வீதி தர்மலிங்கம் அவென்யூவை புறப்படமாகவும் குடும்ப கொட்டாஞ்சேனையை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி கனகம்மா தியாகராஜா அவர்கள் 22/7/2026 புதன்கிழமை அன்று கொழும்பில் இறைப்பதமடைந்தார். யாழ்ப்பாணம் கொடிகாமம் கச்சாய் தெற்கை புறப்படமாகவும் தாமோதரம் பிள்ளை வீதி சாவகச்சேரியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி நடராஜா சின்னம்மா அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் வதிரி கல்வத்தையை பிறப்பிடமாகவும் டென்மார்க் ஹாஸ்டெப்ரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு மஹேந்தி தியாகராஜா கீர்த்திசன் அவர்கள் 20/7/2026 திங்கட்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். கண்டி புப்புரச டெல்டா வடக்கு பிரிவை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ஜீவரட்னம் கார்த்திக் அவர்கள் 21/7/2026 செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டாட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.